விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் செஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். இந்த நிதி அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன சிவபிரகாசம்? வணக்கம் கற்பகம். கடந்த 29ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மிக கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்தது. இந்த செஞ்சல் புயல் காரணமாக 48 மணி நேரத்தில் மட்டும் 56 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்த மழையினால் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் பழனி அவர்கள் இந்த மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து, செஞ்சல் புயல் காரணமாக எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவான அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மழை காலங்களில் 329 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு மக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், உடை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தீயணைப்புத்துறை, பேரிடர் மீட்புத்துறை இதன் மூலம் சுமார் 1030 வீரர்களை கொண்டு 8913 நபர்கள் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சல் புயல் காரணமாக அதாவது 15 நபர்கள் வாரிசுகளுக்கு தலா 5 லட்சம் என்ற விதத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் உயிரிழந்த 17 நபர்களின் குடும்பத்திற்கு 75 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த செஞ்சல் புயல் காரணமாக அங்கு அந்த மழையில் அடித்து செல்லப்பட்ட 259 கறவை மாடுகள் மற்றும் 14 எருதுகள், அது மட்டுமல்லாமல் 245 கன்றுக்குட்டிகள் என மொத்தம் அது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதற்கும் 56,78,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த செஞ்சல் புயல் காரணமாக மகளிர் சுயோதி குழுக்கள் மற்றும் அங்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, வேளாண் துறை மூலமாக அதிக மழை மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது, அது மட்டுமல்லாமல் இந்த செஞ்சல் புயல் காரணமாக எத்தனை துறைகள் வேலை செய்தது, அந்த துறைகள் எல்லாம் என்னென்ன கணக்கெடுப்புகள் எடுத்தார்கள், மத்திய குழுக்கள் எவ்வளவு ஆய்வு செய்து அதற்கு எவ்வளவு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினர் மீது சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த வழக்கு பதிவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் சைதாப்பேட்டையில் நேற்று நடந்தது. இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலர் வன்னியரசு தலைமை தாங்கினார். மொத்தம் 55க்கு மேற்பட்டோர் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அதன் பிறகு விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 55 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கூடுதல் அதே போல உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சைதாப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது தொடர்பான தகவல்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.